மக்களே, கதை கதையாம் காரணமாம். நம்மளை சுற்றி பல கதைகள் நடக்கும். நம்ம கேட்கும்போது, அதை பார்க்கும்போது, நம்ம கதைகள் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நமக்கு அப்போ தான் தோணும். அந்த மாதிரி என்னைய பாதித்த ஒரு கதை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். கதைப்படி அந்த பையனோட பேர் கோபி. என் பேர் கோபி. மதுரையை சேர்ந்த நான், எனக்கு அப்பா கிடையாது. அம்மா தான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எனக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. அக்கா படிப்பை முடிச்சுட்டு கல்யாணத்துக்காக தயாராக இருக்கா. அவளை கட்டி கொடுக்குற பொறுப்பு என்னோடது. அக்கா ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா மதுரையில். என் தங்கச்சி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது நான் படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருந்தாலும் என் குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுனால நான் துபாய்க்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அப்போ அங்கே நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன், லேபராக சேர்ந்து நல்லா தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு வெறும் அந்த சம்பளம் மட்டும் எனக்கு போதுமானதாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணினேன்னா, வேறு இடங்கள்லையும் வெளியே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எப்பப்பெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் லீவ் கிடைக்கும், அந்த லீவ் அன்றைக்குன்னு நான் என்ன பண்ணேன், பார்ட் டைம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இந்த மாதிரி கார் கழுவுறதா இருக்கட்டும், மற்ற இடங்களில் போயிட்டு தினமும் சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பேச்சுலர் ரூமில் போயிட்டு சமைச்சு கொடுப்பேன். அப்போது அவங்க எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அது போக அதிலேருந்து ஒரு வருமானம் வரும். சாப்பாடு காசு அதிலேருந்து மிச்சம் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஊருக்கு அனுப்புவேன். என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுற நாள் வந்தது. அப்போ நான், என் அம்மா, என் அக்கா 3 பேர் சம்பாதியத்தில் எங்கள் அக்காவுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சோம். என்னால் என் அக்கா கல்யாணத்துக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா, நான் அந்த காசையும் ஊருக்கு அனுப்பிட்டா அவங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வெறும் வீடியோவிலையும் ஃபோட்டோவில் மட்டுமே தான் என் அக்கா கல்யாணத்தை நான் பார்க்க முடிஞ்சுது. அப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிஞ்சு எங்கள் அக்கா இப்போ நல்லா இருக்கா. அதுக்கப்புறம் என் தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் படிப்பு செலவும் என்னோடது தான். நான் எப்படியாவது என் தங்கச்சிக்கும் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் தான் என்னை பற்றி நான் யோசிக்கவே முடியும் அப்படின்னு நான் இருந்தேன். இப்போது என் தங்கச்சியோட படிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி வருஷம் வந்துடுச்சு. நானும் கஷ்டப்பட்டு அங்கங்கே பணம் பெரட்டி படிக்க வச்சுட்டேன். என் தங்கச்சி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவளுக்கும் வாழ்க்கையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும். எனக்கு 26 வயசாச்சு. எப்படியாவது நான் இப்போது இவங்க எல்லாத்துக்கும் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்னுமே ஏன் கல்யாணம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு பெரிய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவும் என் அக்காவும் தங்கச்சியும் இன்னமும் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம், இன்னும் அடுத்த வருஷத்தில் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க கட்டாயத்தினால சம்மதிச்சிட்டேன். சரி, பணத்தை எப்படியாவது சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக என்ன பண்ண ஆரம்பித்தேன், இன்னமும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டு பார்ட் டைம் ஜாப்பு நிறையா போக ஆரம்பித்தேன். எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ நிறைய இடங்களில் வேலைக்கு போய் பணத்தை எப்படியாவது சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே துபாய்க்கு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் எந்த இடத்தையும் நான் சுற்றி பார்த்ததில்லை. எனக்கும் ரொம்ப ஆசை. எல்லோரும் கூப்பிடுவாங்க, ரூமில் உள்ளவங்க எல்லோரும் சுற்றி பார்க்க போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், இது அப்படி இருந்துச்சு, ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோவெல்லாம் காட்டுவாங்க. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நான் ஊரில் உள்ளவங்களை நினச்சி பார்த்துட்டு, கடன் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு எங்கேயுமே என்னால் போக முடியலை. சரி, எப்படியாவது சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் என்ன பண்ணேன், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு நாள் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் கவனக்குறைவால் ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிடுச்சு. சைட்டில் ஆக்சிடெண்ட் ஆனதில் எனக்கு முதுகு தண்டு பாதிப்பாயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்டர் வாழ்க்கை பூரா உன்னால் எந்திரிச்சு நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே என் தலையில் இடி விழுந்த மாதிரி. இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குது. யார்கிட்ட சொல்லி அழுகிறது அப்படின்னு எனக்கு தெரியல. எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ தனிமையில் இருக்கணும், அப்போ கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அது ஒன்று தான் எனக்கு ஆறுதல். யாருக்கிட்டேயும் தோள் கொடுத்து சொல்லி எனக்கு நண்பன் அந்த மாதிரி யார்கிட்டையும் நான் பழகலை. நான் வீட்டோடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பெருசாக நான் சொல்லிக்க மாட்டேன். என் கஷ்டம் என்னோடையே போகட்டும் அப்படின்னு நான் இது பண்ணிவிடுவேன். உண்மையிலேயே துபாய் அரசாங்கம் எனக்கு பயங்கரமாக உதவி பண்ணியிருக்காங்க.
அவங்க என்னுடைய மருத்துவ செலவாக இருக்கட்டும், மற்றபடி எனக்கு தேவையான பணம் வந்து காம்பன்சேஷன்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க கம்பெனி மூலமாக. இப்போது அந்த பணத்தை வச்சு என்னால் வந்து என் வாழ்க்கையை தொடங்க முடியாது. நான் வந்து இனிமேல் கல்யாணங்கிற ஆசையே போயிடுச்சு, கனவாக போயிடுச்சு. இனிமேல் யார் என்னை கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு வந்து எந்திரிச்சு நடக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும்போது, நான் உயிரோடு இருந்தும் இல்லாததுக்கு சமந்தான். இனிமேல் என்னுடைய சுய தேவைகளை என்னால் செய்ய முடியாதுங்கிறப்ப, இன்னொரு பொண்ணை கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால் நான் வந்து வாழ்க்கையில் கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவை நினச்சா தான் எனக்கு பாவமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா எனக்காகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் 3 பேருக்காகவும். அவங்களுக்கு திருப்பியும் நான் தொல்லை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது நினச்சி பார்க்கக்கூட முடியல. வேறு வழி இல்லை எனக்கு. நான் என்ன தான் சொல்கிறது? என் வாழ்க்கை வந்து இப்படியே போராட்டத்திலே முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக எனக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இனிமேல் யாருக்குமே இந்த மாதிரியான நிலைமைகள் வரக்கூடாதுன்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.